NCERT 12 Physics Exercise 9.31. In figure 9.30 shows a uniconvex lens of refractive index 1.5 in contact with liquid layer on the top of the plane mirror. A small needle with its tip on the principal axis is moved along the axis until the inverted image is found at the position of the needle. The distance of the needle from the lens is measured to be 45 cm. The liquid is moved and experiment is repeated. The new distance is measured to be 30 cm. What is the refractive index of the liquid? So, this is the question. So, என்ன சொல்றாங்க ஒரு equiconvex lens. ஒரு equiconvex lens இருக்கு. அந்த equiconvex lens என்ன மீனிங்? இந்த R1 R2 ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அதான் equiconvex lens. இதோட n வந்து 1.5 சொல்றாங்க. ஓகே, இது வந்து in contact with the liquid layer on the top of the plane mirror. ஒரு plane mirror இருக்கு. இதில் ஒரு லிக்விட் ஃபில் பண்ணி இதுக்கு மேலாப்பில் இது வந்து வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நல்லா பாருங்கள். இது ஆக்சுவலாக என்ன மாதிரி இருக்குது இந்த இமேஜ் பார்க்குறதுக்கு? ஒரு பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கா? ஸோ இதை வந்து நான் இப்படியும் வரைஞ்சிக்கலாம்ல, இப்படி வரைஞ்சிக்கலாம்ல. ஸோ இது ஒரு பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு இதோட பிரின்சிபல் ஆக்சஸ் இங்கே இருக்குது. இந்த லென்ஸுடைய பிரின்சிபல் ஆக்சஸ் இங்கே இருக்குது. இந்த பிரின்சிபல் ஆக்சஸ் மூவ் அலாங் திஸ் ஆக்சஸ் ஒரு நீடல், டிப் ஆஃப் த நீடல் இப்படி வச்சுட்டு இப்படி மூவ் பண்ணிட்டே வராங்க. ஒரு ஸ்டேஜில் இமேஜ் வந்து அதே இதில் தான் உனக்கு கிடைக்கிது. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னாக்க இட் இஸ் 45 cm. அண்ட் அட் த சேம் டைம் இப்போ இந்த லிக்விடை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ நம்மளோட இமேஜ் எப்படி இருக்கும்? சும்மா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் தான், ஒரு பிளேன் மிரரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதே இமேஜ் கிடைக்கிது. பட் அந்த டைம் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கான்? இட் இஸ் 30 cm. இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் இந்த லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன எவ்வளோன்னு கேட்குறாங்க. தான் கொஸ்டின். ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சது? இதுலேருந்து என்ன தெரியுது? எங்கே ஆப்ஜெக்ட் இருக்கோ அதே இடத்துல இமேஜ் இருக்குது. ஸோ நமக்கு 2F, அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் வைக்கும்போது தான் இமேஜும் ஆப்ஜெக்டும் அட் சேம் பிளேஸ் தெரியும். சரி, அப்போது இது என்ன லென்ஸு? இது பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். அப்போது 2F வந்து 45 cm இருக்குது. கரெக்டாக? அதாவது இது பிளேனோ கான்வெக்ஸ். அப்போ F என்னவாக இருக்கும்? 45/2 cm இருக்கும். அதே டைம் இங்கே பார்த்தோன்னா இது ஒரு கான்வெக்ஸ், வெறும் கான்வெக்ஸ். 2F இதுவும் அப்படி தானே, அதே பொசிஷனில் டூ, அதாவது C சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் இருக்கும்போது அது 2F. அந்த டைமில் தான் எனக்கு 30 cm இருக்குது. அப்போது கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் எவ்வளவா? 30/2, அதாவது 15 cm. ஓகே, இது தெளிவாயிட்டிங்களா? சரி, இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? எண்ணு வச்சு கேட்குறாங்க. ஸோ எண்ணுக்குள்ள ஃபார்முலா நமக்கு எதுலேருந்து தான் தெரியும்? 1/F is equal to n21 minus 1/R1 plus R2. இதுதான் அந்த ஃபார்முலா. சரி, இப்போது இந்த லிக்விட் ஆக்சுவலாக நமக்கு இந்த செட்டப்பனா இப்படி இருக்கு. இதை நான் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாமா? ப்ளஸ் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாமா? இது பிளேனோ கான்வெக்ஸ், இது பிளேனோ கான்கேவ் ப்ளஸ் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். இப்போ எனக்கு இதோட ஃபோக்கல் லென்த் தெரிஞ்சிருச்சு, இதோட ஃபோக்கல் லென்த் தெரிஞ்சிச்சு, இதோட ஃபோக்கல் லென்த் தெரியாது. நமக்கு டோட்டல் எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த்தோட ஃபார்முலா எனக்கு தெரியும் 1/F + 1/F2. இப்போ உனக்கு n/F1 தானே தெரியணும். ஸோ 1/F2 மைனஸ் ஆஃப் 1/F2 போட்டுக்கலாமா? எஸ். அப்போது எனக்கு F1 தானே வேணும், அதாவது பிளேனோ கான்கேவ்க்குள்ளது வேணும். which is equal to 1 total குள்ளது எவ்வளவு? 45/2. ஓகே, மைனஸ் F2 குள்ளது எவ்வளவு? இட் இஸ் 30/2. இப்படின்னே போட்டுக்கிறேன். சரி, அப்போ 2 காமன் எடுத்தால் 1/45 மைனஸ் 1/30. சரி, இதில் ஆக்சுவலி நம்ம கவனிக்க வேண்டியது எல்லாத்துக்கும் ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவ் தான் இருக்கும். ஏன் பாசிட்டிவ் இருக்கணும்? இதுவும் கான்வெக்ஸு, இதுவும் கான்வெக்ஸ், அதில் தான் பாசிட்டிவில் போட்டிருக்கோம். இந்த சைடில் வரதுனால மைனஸ் வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? இப்போ 45 × 30 போட்டுக்கிறேன், இன்ட்டு 2 போடுறேன், 30 மைனஸ் 45 போடுறேன், which is equal to 2 × -15/45 × 30. ஸோ 15 டேபிளில் இது 3 வரும், which is equal to 2/90 இருக்கும். கரெக்டாக? ஸோ -2/90. ஸோ therefore 1/F1, அதாவது பிளேனோ கான்கேவ் வந்து 2 -2/90. So F plano concave
plano concave வந்து minus 90/2 it is equal to minus 45 centimeter. சரி, இப்போ plano convex lensோட ஃபார்முலா கிடச்சிருச்சு. ஸோ இது F கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நமக்கு ஏன் நம்ம இதை சூஸ் பண்ணுறோன்னா இங்கே தான் இந்த லிக்விட் இருக்குது. ஓகே, அண்ட் 1/r1. இப்போ இதை பிளேனுக்குள்ளே தான் நான் r1 எடுத்தேன்னா பிளேனுடைய r வந்து என்னவாக இருக்கும், இன்ஃபினிட்டியாக இருக்கும். அண்ட் கான்கேவோடைய எனக்கு ரேடியஸ் தெரியணும். இப்போ இந்த கான்கேவோட ரேடியஸ் எங்கேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம்? இப்போது இது தானே கான்வெக்ஸ் லென்ஸாக மாறுது, இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் தானே இப்படி மாறுது. ஸோ இதுக்கான ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டா எனக்கு வந்து இதே ரேடியஸ் தானே இங்கே இருக்கும், கரெக்டு தானே? ஏன்னா இது ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ இதுக்கானது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு என்ன தெரியும், 1/f கான்வெக்ஸ் which is equal to n21 minus 1 into 1/r1 plus 1/r2. அண்ட் நமக்கு இது ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ்னால நமக்கு என்ன தெரியும்னா ரெண்டோட ரேடியஸும் சேம் தான். அப்போ நான் என்ன எழுதிக்கலாம், n21 minus 1 into 2/rனே போட்டுக்கலாம்ல. 1/f கான்வெக்ஸ் தானே. சரி, கான்வெக்ஸ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் நமக்கு இப்போ தான் தெரிஞ்சது, இட் இஸ் 15. ஸோ 1/15 is equal to n21. நமக்கு இந்த கான்வெக்ஸ் லென்ஸோட எண்ணு தான் 1.5. ஸோ 1.5 minus 1 into 2/r which is equal to 0.5 into 2/r 1/15. 0.5 into 2 is what? 1/r. So therefore r is equal to what? 15 centimeter. அதாவது கான்வெக்ஸ் லென்ஸோடைய r வந்து 15 centimeter. உங்களுக்கு இப்போ இதில் ஒரு டவுட் வரலாம், ஃபோக்கஸும் 15 சென்டிமீட்டர் இதுவும் 15 சென்டிமீட்டரான்னு கேட்டால் F is equal to r/2 தானே தெரியும். ஆக்சுவலி F is equal to r/2ங்கிறது மிரருக்கு தான் பொருந்துமே தவிர்த்து லென்ஸுக்கு எல்லாத்துக்கும் பொருந்தணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த r வந்து 15 கூட ஆன்சர் வரலாம். சரியா, இப்போ r கிடச்சிருச்சுல்ல. ஸோ நமக்கு இந்த ஈக்குவேஷன் பிளேனோ கான்வெக்ஸில் வந்து இதே போல் சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல. ஓகே, எஸ். இப்போ 1/f plano concave which is equal to n21 minus 1 into 1/r1 plus 1/r2. ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது. சரி, எனக்கு n21 தான் கேட்டிருக்காங்க. ஸோ தெரியாது. r1 ஒரு நான் பிளேனாக எடுத்துக்கிட்டேன்னா இன்ஃபினிட்டி. இன்னொன்று என்னது, இட் இஸ் கான்கேவ். இப்போ தான் நம்ம வந்து கான்கேவ், அதாவது கான்வெக்ஸும் கான்கேவ்க்குள்ளதும் ஒரே ரேடியஸ் தான். பட் இங்கே +15 அங்கே -15 வருது, அவ்வளோ தான். ஸோ ஆரோடது 1/-15. ஓகே, அண்ட் 1/ பிளேனோ கான்கேவ். பிளேனோ கான்கேவ்க்குள்ளது எவ்வளோ, -45. ஸோ -45 கிடச்சிருக்கு. ஓகே, இப்போது n21 minus 1 1/infinity is what? 0 minus 1/15 minus 1/45. ஸோ மைனஸும் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். அண்ட் 45 இதுவும் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 3 ஆகும். ஸோ 1/3 is equal to n21 minus 1. Therefore n21 is equal to 1 plus 1/3 which is equal to 4/3 which is equal to 1.33. அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் refractive index of the liquid. Refractive index of the liquid is 1.33. That's all.